வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குல்பர்காவில் அயாஸ் ஆர்ட் கேலரி அண்ட் மியூசியமில் இருக்கிறோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இவர் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறத தாண்டி உலகத்தில் எதெல்லாம் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த நம்ம எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ சாதாரணமாக ஒரு பஸ் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட்டில் ஆரம்பித்து இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கி யூசேஜில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 175-180 நாடுகளில் மட்டும்தான் வந்து காயின்ஸே இருக்குது. காயின்ஸ் இருக்குது, நோட்டு சர்வீஸில் இருக்குது. ஆனால் இவர் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 270 காயின்ஸு, அதே போல் அந்த நாடுகளுடைய நோட்டுகளும் இவர் கையில் இருக்குது. அது மட்டும் இல்லை, மெயினாக என்னென்ன அப்படின்னா ஒரு ஆரம்ப காலம், அதாவது சுதந்திர காலத்துக்கு முன்னால் இருந்து சுதந்திர காலத்துக்கு பிறகும் நம்மளுடைய முன்னால் இருக்கிற ஜென்ரேஷன் எந்த மாதிரியான ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க, அதே போல் மன்னர்கள் காலத்தில் எந்த மாதிரியான பயணங்கள் இருந்தது, அவங்க எந்த மாதிரியான விஷயங்களை மக்களோட கனெக்டாக இருந்தாங்க, சுதந்திர காலத்துக்கு பிறகு மக்கள் எப்படியெல்லாம் அந்த விஷயத்தை தனக்கான விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த கூட அவ்வளோ தெளிவாக தன்னோட கலெக்ஷன்ஸில் இது பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு இன்றைக்கி ஒரு 60 வயசு அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 40-45 வருஷம், ஒரு 15 வயசுலேருந்து இவர் கலெக்ட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கு முன்னால் அவங்க அப்பா தாத்தா இவங்க காலத்தில் அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா என்னங்கிறது தெரியல. ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன், இவ்வளோ பெரிய இடத்த வந்து மியூசியமாக வச்சுட்ருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய சிட்டிக்குள்ளே ஒரு 25,000-30,000 வாடகைக்கு விட வேண்டிய இடத்த தன் வாழ்நாள் முழுவதும் சேர்த்த இந்த கலெக்ஷன்ஸ் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு கலெக்ஷன். கவர்மெண்ட் என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தை இன்றைக்கி ஒரு தனி மனிதன் பண்ணியிருக்கிறாருங்கிறது போது அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. உள்ளே வந்ததும் பார்த்த சில விஷயங்கள், ஏன்னா படைப்பு ரீதியாக ஒரு ஆர்டிஸ்ட் தன்னுடைய வீட்டை எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிற போது நமக்கும் சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டுகளில் ஒரு பொருளை கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா ஒரே இடத்துல வச்சிருக்க மாட்டோம், மாற்றி ஏதோ ஒரு இடத்துல வைப்போம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கே எரிச்சலாக இருக்கும், இவன் என்னடா இன்றைக்கி ஒரு இடத்துல இருக்குது நாளைக்கு ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு மனுஷன் தன் வீட்டில் தனக்கு தேவையான இடத்த இது போதும்னு முடிவு பண்ணிவிட்டு தன்னோட கலெக்ஷன்ஸ்க்காக தன்னுடைய வீடு முழுக்க, அதாவது வந்து ஒரு மியூசியமாகவே இருக்குது. இந்த மியூசியத்தை பார்க்குற போது எப்படி இருக்குது அப்படின்னா என்னுடைய தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னால் இருந்தவங்க வரைக்கும் கொண்டுட்டு போயிருக்காரு. ஒரு 4-5 தலைமுறைக்கு முன்னால் எப்படியெல்லாம் வந்து வாழ்ந்துருக்குறாங்கங்கிற ஒரு விஷயத்தையும், என் தகப்பனும் என் பாட்டனும் எப்படி வாழ்ந்தாங்கங்கிறதும், நான் இன்னைக்கு எப்படி வாழ்கிறேங்கிறத எனக்கு அது ஒரு பெரிய ஒரு வியப்பாக இருக்குது. ஏன்னா எல்லாத்தையுமே இந்த இடத்துல கொண்டுட்டு வந்துருக்குறாரு. எனக்கு அது இதுக்குள்ளே வந்த ஒரு ½ அன் ஹவர் அவர் சொன்ன விஷயங்களையும் அவர் வச்சிருக்கிற கலெக்ஷன்ஸையும் பார்த்ததுக்கு பிறகு ஒரு மிரட்சி மட்டும் இல்லை, என்னால் இந்த இடத்துல என்ன பண்ண முடியல, நார்மலாக ப்ரீத் பண்ண முடியல. ஸோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல ஒரு கலெக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஸை வந்து ஃப்ளக்ஸில் பிரிண்ட் போட்டு விற்கிறாங்க, அது வேறு. ஆனால் ஃப்ளக்ஸோடு சேர்ந்து ஒரு பெயிண்டிங்கை, அது வந்து காம்போசிஷனாக ஒரு கொலாஜ் மீடியமாக இவ்வளோ தூரம் பண்ண முடியுமா அப்படின்னா மிகப்பெரிய ஆச்சரியம். ஸோ அந்த ஒரு ஆச்சரியத்தை இன்றைக்கி அவங்க செஞ்சிட்ருக்கிறாரு. நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு கலெக்ஷனுக்கான ஒரு கலெக்டராக வந்து இவரை பார்க்கலாங்கிறதுல எந்தவித ஐயமும் இல்லை. ஸோ வாழ்க பாரதம், வாழ்க வையகம். நன்றி.